بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. தொடராக நடைபெற்று வருகின்ற அல் குர்ஆனிய அமர்விலே கலந்து கொண்டு இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் சூரத்துல் இன்ஷிகாக்குடைய 6வது ஆயத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யா ஐயுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகிஹ் என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே சொல்லுகிறான். யா ஐயுஹல் இன்சான், மனிதா, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக, நிச்சயமாக நீ உன்னுடைய இரட்சகனை நோக்கி கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறாய். ஃபமுலாகிஹ், இறுதியாக அவனை நீ சந்திப்பாய் என்று அந்த ஆயத்துடைய கருத்து சொல்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரத்துல் இன்ஷிகாக் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மக்காவிலே ஆரம்பமாக சொன்ன செய்திகளில் ஒன்றாக இன்ஷிகாக் என்றால் பிரபஞ்ச அழிவு. இதஸ்ஸமா உன் ஷக்கத், வானம் பிளக்கப்படுகின்ற பொழுது என்று ஆரம்பிக்கின்ற இந்த சூறா அடிப்படையான இஸ்லாத்துடைய நம்பிக்கை கோட்பாடுகளை பற்றி பேசுவதனை நாங்கள் பார்க்கலாம். மனித வாழ்வுடைய யதார்த்தம் என்ன, மனித வாழ்வுக்கும் அவனை சுற்றி இருக்கின்ற பிரபஞ்சத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன, மனிதன் பிரபஞ்சம் கடவுள் அல்லது அல்லாஹ் என்று சொல்கின்ற அந்த விடயங்களுக்கு இடையிலான தொடர்பு என்ன, இந்த பிரபஞ்ச அழிவுக்கு பிறகு உருவாக்கப்பட இருக்கிற மறு உலக நம்பிக்கை பற்றி என்று இந்த சூறா பல விஷயங்களை வலியுறுத்தி தெளிவான சுருக்கமான செறிவான சிறிய வார்த்தை பிரயோகங்களுக்கு கூடாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே விளங்கப்படுத்துகிறார். இப்போ சூரத்துல் இன்ஃபிதார், சூரத்துல் இன்ஷிகாக், சூரத்துல் தக்வீர் எனப்படுகின்ற பிரபஞ்ச அழிவை மையப்படுத்தியதாக இந்த சூறாக்கள் அமையப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த மூன்று, குறிப்பாக இன்ஃபிதார், இன்ஷிகாக் அல்லது தக்வீர் எனப்படுகின்ற இந்த மூன்று சூறாக்களும் அந்த அல்லாஹு தஆலா எப்படி இந்த பிரபஞ்சத்தை ஒரு பெரிய அழிவுக்கு உட்படுத்துகிறார், மனித வாழ்வு எப்படி நிறைவடைய போகிறது, மனிதனுடைய வாழ்வும் நிறைவடைந்து மற்றொரு வாழ்வு எப்படி உருவாக்கப்பட போகிறது, மறு உலக வாழ்விலே மனிதன் எப்படியான விளைவுகளை சந்திக்க இருக்கிறான் என்று பிரபஞ்சத்தையும் மறு உலகத்தையும் சம்பந்தப்படுத்தி இந்த சூறாக்களிலே மிகவும் தெளிவாக வழங்கப்படுத்துகிறார். இப்படியாக பேசுகின்ற சூறாக்களில் ஒன்றான சூரத்துல் இன்ஷிகாக்குடைய 6வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை விழித்து யா ஐயுஹல் இன்சான், ஏ மனிதா, வெறுமனே முஸ்லிம் காஃபிர் என்ற பிரயோகங்களை கையாளாமல் பொதுவாக மனித இனத்தை மனித சமூகத்தை அல்லாஹு தஆலா விழித்துத்தான் 6வது வசனத்திலே சொல்கிறான், ஏ மனிதா அல்லது மனித சமூகமே, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹா. அரபு மொழியிலே கதஹ என்றால் கடுமையாக உழைத்தான், கடுமையாக சிரமப்பட்டான், உழைத்தான், நிறைய மெனக்கட்டான் என்ற கருத்துக்களை எல்லாம் இந்த கதஹ என்ற அந்த பிரயோகம் காண்பிக்கும். அந்த கதஹ என்ற சொல்லிலிருந்து வரக்கூடிய ஃபாயில் என்கின்ற எழுவாய் சொற்பிரயோகமாகத்தான் காதிஹுன் என்ற சொற்பிரயோகம் இங்கு கையாளப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீ காதிஹுன் இலா ரப்பிக கதஹா, உன்னுடைய இரட்சகனை நோக்கி, மனிதனை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நீ உனது இரட்சகனை நோக்கி கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறாய். அப்படின்னு சொன்னால் உலகத்திலே வாழுகிற மனித சமூகத்தை பார்த்து அல்லது மனிதனை பார்த்து அல்லாஹு தஆலா, நீ இந்த உலகத்திலே கடுமையாக மெனக்கெடுகிறாய்,
கடுமையாக கஷ்டப்படுகிறாய் அல்லது கடுமையாக உழைக்கிறாய், ஏதோ ஒரு வகையான உழைப்பிலே முயற்சியிலே எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டு தான் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அந்த வாழ்வு எதை நோக்கி நிற்கிறது என்றால், சில நேரம் மனிதன் அவன் கஷ்டப்படுகின்ற பொழுது உழைக்கின்ற பொழுது ஏதோ ஒன்று அடைவதற்காக உலகத்திலே நிறைய தியாகங்களை கஷ்டங்களை எல்லாம் செய்கிற நேரத்திலே ரப்பிக்கு என்ற அந்த கன்சர்ன் இல்லாமல் தான் பல போதும் மனிதர்கள் இருக்கிறார்கள். வெறுமனே உழைப்பது அல்லது கஷ்டப்படுவது, வியாபாரம் செய்வது, படிப்பது அல்லது அரசியல் செய்வது, சமூக விவகாரங்களில் ஈடுபடுவது, குடும்பத்தோடு சம்பந்தப்படுத்துவது, எப்படி மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியிலே சிரமத்தோடு கஷ்டத்தோடு ஈடுபட்டு கொண்டு எல்லாரும் ஃபுல்லாக ஈடுபாடோடு இருக்கிறார்கள். அந்த ஈடுபாட்டை அல்லாஹ் தஆலா சூரத் இன்ஷிகாக்கிலே சொல்லும் பொழுதோ மனிதர்கள் இலா ரப்பிக்க என்ற அந்த பிரயோகத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். உமது இரட்சகனை நோக்கி என் அல்லாஹ் தஆலா அந்த சிரமத்தையும் அல்லாஹ் தஆலாவையும் சம்பந்தப்படுத்தி சொல்லுவது தான் இந்த ஆயத்துடைய விசேடமான அம்சமாக நாங்கள் பார்க்குறோம். நேரடியாகவே நாங்கள் ஓதினால் கூட, சாதாரணமாக டிரான்ஸ்லேஷனை பார்த்தால் கூட இந்த கருத்தை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இலா ரப்பிக்க உமது இரட்சகனை நோக்கி, திரும்பவும் கதஹன் மஃபுல் முத்தலக்குன்னு சொல்லுவார்கள் அரபு மொழியிலே. நீங்கள் உன்னுடைய இரட்சகனை நோக்கி மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறாய் என்று நாங்கள் அந்த கருத்தை பெறுகிறோம். எனவே கதஹ என்ற பிரயோகம் கையாளப்பட்டிருக்கிறது. இலா ரப்பிக்க என்ற சொற்பிரயோகம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உமது இரட்சகனை நோக்கித்தான் நீ உழைத்து கொண்டிருக்கிறாய். எனவே உனது உழைப்பு, இந்த முயற்சி, இந்த உலக வாழ்வு இந்த உலகத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. மனித சமூகம் உலகத்திலே கட்டும் பிஸியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பிஸி, ஏதோ ஒரு வேலையில், ஏதோ ஒரு முயற்சியில், ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் முழுமையாக தங்களை சோழிகளுக்கு உட்படுத்தித்தான் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மேலுக்கிருந்து வஹீயுடைய வழிகாட்டல், இந்த மனிதனை பார்த்து பேசுகின்ற துணியை நீங்கள் பாருங்கள். அது தோரணையிலே அழகான ஒரு அமைப்பில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதா, இன்னக காதிஹன் இலா ரப்பிக கதஹா, உமது இரட்சகனை நோக்கித்தான் நீ கடுமையாக உழைக்கிறாய். எனவே உனது இரட்சகனை மறந்து உனது உழைப்பை, முயற்சிகளை அமைத்து கொள்ளாதே. இறைவன் இருக்கிறான் என்ற அந்த இறைவனுடைய இருப்பையும், அவன் ரப்பாக இருக்கிறான். ரப்பன்னு சொன்னால் நாங்கள் பின்னாலும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அனைத்தையும் கண்காணிக்கின்ற, பராமரிக்கின்ற, நிர்வகிக்கின்ற, வளர்க்கின்ற இந்த எல்லா கருத்துக்களையும் ரப் என்ற பிரயோகம் காண்பிக்கிறது. அப்படியான இரட்சகனை நோக்கி நீ உழைத்து கொண்டே இருக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து, உலகத்தில் வாழுகிற மனிதனை பார்த்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். நேரடியாக மனிதனை பார்த்து பேசுகிறான். இறுதியாக ஃபமுலாகீஹி, அதனை தொடர்ந்து இந்த உழைப்பை தொடர்ந்து உலகத்தில் ஒரு கதஹ், எல்லோரும் அந்த நியாயமான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த கதஹ் கஷ்டத்தை தொடர்ந்து ஃபமுலாகீஹி, லாகாண்டால் நேரடியாக சந்தித்தான். மீட் பண்ணுறதுக்கு தான் லாகான் அரபு மொழியிலே சொல்றது. ஃபமுலாகீஹி, அந்த இரட்சகனை கண்டிப்பாக இந்த மனிதன் சந்திப்பார், அந்த மனிதன் சந்திக்க வேண்டும். எனவே முயற்சியுடைய விளைவாக அவனது வாழ்வு முடிந்து விடுவதில்லை. அந்த வாழ்வு எதுவரை தொடரும் என்றால் ஃபமுலாகீஹி, அந்த ரப்புல் ஆலமீனை, இரட்சகனை சந்திக்கும் வரைக்கும் இந்த வாழ்வு தொடரும். எனவே உலகத்தில் இந்த ஆயத்துடைய நேரடியான கருத்து என்னென்றால், விளக்கங்கள் எல்லாம் விரிவாக பார்ப்போம் முன்னால், சாதாரணமாக இந்த சூறாவை ஓது வருகின்ற ஆயத்தை பார்க்கின்ற பொழுதே தெளிவாக விளங்குகின்ற முதலாவது கருத்து என்னென்றால், மனிதன் வாழ்வு வெறுமனை உலகத்தில் இரவு பகல் முழுக்க உழைத்து அல்ல அனுபவித்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்றை உலகத்தில் அடைந்ததோடு முடிவடைவதில்லை. இந்த கதஹோட கஷ்டங்கள் சிரமங்களோட அது முடிவடைவதில்லை. கண்டிப்பாக அதற்கு ஒரு பொறுப்பான வகை சொல்லும் ஒரு நாள் இருக்கிறது. அதிலே அல்லாஹு தஆலாவை அந்த மனிதன் கண்டு சந்தித்து அவனுக்கு முன்னால் தனது எல்லா முயற்சிகள் பற்றிய விவரங்களை முன்வைக்க வேண்டி வருவதுதான் ஃபமுலாகீஹி. கண்டிப்பாக அந்த மனிதன் அந்த அல்லாஹு தஆலாவை, ரப்பை சந்திப்பான் என்று சூரா இன்ஷிகாக்குடைய 6வது வசனம் இந்த கருத்தை அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது பாருங்கள், சூரத்துல் இன்ஷிகாக்குடைய இந்த 6வது ஆயத்தை ஓதுகின்ற பொழுதோ இந்த மனிதன் வாழ்வு சம்பந்தமாக ஒரு பெரிய உண்மையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதனை நாங்கள் பார்க்கலாம். யா ஐயுஹல் இன்சான், ஏ மனிதா, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹா, நிச்சயமாக நீ உன்னுடைய இரட்சகனை நோக்கி மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறாய். இறைச்சகனை நோக்கித்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவனை விளைவாக இறுதியாக சந்திக்க வேண்டி வரும் என்ற தோரணையிலே அல்லாஹு தஆலா அந்த கருத்துக்களை இன்ஷிகாக்குடைய 6வது ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது நாங்கள் இந்த ஆயத்துடைய ஓரளவு விரிவான விளக்கங்களுக்கு வரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத் சொல்கின்ற பல கருத்துக்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவது கருத்து என்னென்றால், உலக வாழ்வை கடந்த மற்றொரு வாழ்வு இருக்கிறது என்ற கருத்தை இந்த ஆயத் மிக தெளிவாகவே வலியுறுத்துகிறது. கற்புலனுக்கு உட்படுகின்ற, கண் பார்வைக்கு உட்பட்ட அல்லது கருவிகளுக்கு உட்பட்ட, அந்த சென்ஸுகளுக்கு உட்பட்ட வெறும் உலக வாழ்வோடு மாத்திரம் இந்த வாழ்க்கை முடிவடைவதில்லை. கண்டிப்பாக இந்த உலகத்தை தாண்டி மற்றொரு வாழ்வு இருக்கத்தான் போகிறது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்கிறார். பலபொழுது மனிதன் இந்த வாழ்க்கை பற்றிய தெளிவான பார்வைகள் இல்லாமல் ஏதோ ஒரு ஒழுங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையுடைய இலக்கு தவறி, வாழ்வுடைய இலட்சியங்கள் பற்றிய தெளிவான புரிதல்கள் இல்லாமல் பலபோது தடமாறுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரத்து தக்வீரில் 23வது வசனத்திலே ஃபைன ததுஹபூன் என்று கேட்கிறார். மனிதர்களே, நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அந்த குர்ஆன் அந்த பிரயோக ஸ்டைலை நீங்கள் பாருங்கள். ஃபைன ததுஹபூன், எங்கே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை விழித்து பார்த்து சொல்லுவதனை நாங்கள் பார்க்கிறோம். எங்கேயோ செல்ல வேண்டிய மனித சமூகம் வேறெங்கவோ சென்று கொண்டிருக்கிறது என்ற தோரணையிலே அல்லாஹு தஆலா சூரா தக்வீரில் 23வது வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மனித சமூகம் பல பொழுது, மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இலக்குகளை தெரியாமல் அவர்களாக உருவாக்கி கொண்ட, வரித்து கொண்ட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் வாழ்க்கை ஒழுங்குகளையும் வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும், உலகத்துக்கு நான் ஏன் வந்திருக்கிறேன், எனது பணி என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், இறுதியாக எனது வாழ்வு எப்படி போய் முடிவடைய போகிறது, இறுதியாக நான் எங்கு செல்ல இருக்கிறேன், இப்படியான எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான சில கேள்விகளுக்கு பதில்கள் எதுவும் இல்லாமலேயே ஏதோ பிறந்தோம் என்பதற்காக வாழுகின்றவர்கள் தான் மனிதர்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்வு பற்றிய சரியான தெளிவுகள் இல்லாமல் மயக்கங்களோடு ஏதோ பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம், அனுபவிக்கிறோம், சில அற்பமான இலக்குகளை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வகையில் தான் மனிதர்கள் வாழ்கிறார். பலபோது பெரிய பெரிய கொலைகளை எல்லாம் செஞ்சு, நாடுகளை எல்லாம் சூறையடித்து, மனித சமூகத்தில் பலரை கொண்டு குவித்து, அநியாயங்களையும் அராஜகங்களையும் அரங்கேற்றி, பெரிய பெரிய ஒழுக்கச்சீர்களில் ஈடுபட்டு, பெரிய கிரிமினல் சார்ந்த பெரும் பெரும் குற்றங்களை எல்லாம் செஞ்சு, இப்படி மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம் என்று கூட நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனித சமூகம் இப்படி ஒரு பெரிய அநியாயத்தையே செய்கிறதே. மனிதர்களில் பலர் இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை ஒழுங்கொண்டே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆதிக்க சிந்தனைகளோடு, அனாச்சாரங்களோடு, ஒழுக்கச்சீர்களோடு, மோசமான வியாபார ஒழுங்குகளோடு இப்படி மனிதர்களில் பலர் ஏதோ சுயநலத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, தான் சார்ந்திருக்கிற சமூகத்தின் அல்லது நாட்டின் அல்லது ஒரு நிலைப்பாட்டின் சுயநலத்துக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை ஒழுங்கொண்டே மனிதர்கள் பலபோது கையாளுகிறார். எனவே மனிதர்கள் பல வகையான இலக்குகளை எல்லாம் அவர்களுக்கு உருவாக்கி கொண்டு அதனை அடைவதற்காக எதையும் செய்கின்ற ஒரு துணிச்சலையும் மனிதர்கள் பெறுகிறார்கள். என இப்படி வாழுகிற மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஃபைன ததுஹபூன், எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், இந்த மனிதர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, எப்படி வாழ வேண்டும், அப்படி வாழாமல் வழி தவறியவர்களாக
பிழையான ஒழுங்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா வைத்து பேசுகிறார். இது உலகத்திலே மனிதர்கள் இலக்கு தவறி வாழுகிறார்கள், இலக்கு தவறி ஒரு பயணத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த மனிதனை, எனவே குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன் மனிதனை விழித்து பேசுகிறது. குர்ஆனுடைய சிறப்பம்சம் அதுதான். மனிதனோடு ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இந்த குர்ஆன் அருளப்பட்டிருந்தாலும், இந்த வசனங்கள் இறங்கினாலும் கூட இன்று என்னோடும் உங்களோடும் மனித சமூகத்தோடு நேரடியாக விழித்து கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு பகுதியை பார்க்கலாம். குறிப்பாக ஜுசு அம்மை என்று சொல்லப்படுகின்ற அந்த 30வது ஜுசுவில் இருக்கின்ற பல ஆயத்துக்கள் இந்த மனித சமூகத்திலே இருக்கிறவர்களை பார்த்து, மனிதர்களை பார்த்து விழித்து தட்டி எழுப்பி உறக்கத்திலே மூழ்கி இருக்கிற, அற்பமான இன்பங்களில் மூழ்கி இருக்கின்ற, வாழ்க்கையுடைய அடிப்படையான இலட்சியங்கள் பற்றி தெரியாமல் இருக்கின்ற, அநியாயங்களிலும் அட்டூழியங்களிலும் ஈடுபடுகின்ற மனிதர்களை தட்டி விழித்து இப்படி வாழ வேண்டும் என்று பேசுகின்ற ஒரு தோரணையிலே இந்த குர்ஆனிய வசனங்கள் அல்லது பல சூறாக்கள் ஜுசு அம்மையிலே அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஒழுங்கில் தான் ஃபைன ததுஹபூன் என்ற வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சூரத்து இன்ஃபித்தார்ல 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதா, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னை எது திசை திருப்பி விட்டது, உன்னை எது ஏமாற்றி விட்டது, பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய கண்ணியமான கொடைவல்லல் தன்மை கொண்ட இரட்சகனை விட்டும் உன்னை திசை மாற்றியது எது என்று அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாருங்கள், இந்த மனிதர்களை பார்த்து இப்படியான வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறான். ஒரு இடத்திலே எங்கேயோ நீங்கள் செல்கிறீர்கள் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்திலே மனிதர்கள் சில நேரங்களில் ரப்புல் கரீம் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் தாராளமாக செஞ்சு தந்திருக்கிறான், எல்லா ஃபெசிலிட்டிஸையும் செஞ்சு தந்திருக்கிறான், மனிதர்கள் வாழ்வதற்கு பொருத்தமான காலநிலையை தந்திருக்கிறான், பொருத்தமான ஒரு பூமி ஒழுங்கு ஏற்படுத்தி இருக்கிறான், மனித வாழ்வு நிலை பெறுவதற்கு தேவையான எல்லா வகையான பௌதீக வளங்களையும் கொடுத்திருக்கிறான். தான் ரப்புல் கரீம். அல்லாஹ் தஆலா கரீமாக இருக்கிறான். எல்லா வகையான அருட்கலாச்சங்களையும் மனித சமூகம் உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக அவன் தந்திருக்கிறான். அவன் தான் ரப் அல் கரீம். ரப் என்றால் அனைத்தையும் நிர்வகிப்பவன், பராமரிப்பவன், கண்காணிப்பவன், எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பவன். அதோடு சேர்த்தால் கரீம் என்ற சொற்பிரயோகத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலே கையாண்டு. கரீம் என்று சொன்னால் தாராளத்தன்மை கொண்டவன், கொடைவல்லல் தன்மை கொண்டவன். அப்படியான ரப்பை மறந்து அற்பமான இலக்குகளுக்குள்ளால் சிக்குண்டு அற்ப இன்பங்களை தீர்த்து கொள்வதற்காக, குறுகிய நோக்கங்களை தீர்த்து கொள்வதற்காக நீ அல்லாவை மறந்து வாழுகிறாயே, உன்னை திசை திருப்பிய காரணி என்ன? அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மனித சமூகத்தையும் பார்த்து கேட்கிறான். மா கர்ரக, உன்னை எது திசை மாற்றியது? நீ எங்கேயோ நீ செல்ல வேண்டும், இறைவனுடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ப வாழ வேண்டும், ஆனால் அதிலிருந்து தூரமாகி வாழுவதற்கு தடையாக எது உன்னை அமைத்தது என்று அல்லாஹ் தஆலா அங்கே கேட்கிறான். இப்படி குர்ஆனிலே பல இடங்களிலே இப்படித்தான் நாங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். ஓதுகின்ற போது இந்த வார்த்தை பிரிவுகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று சொல்றதுக்கான பிரதானமான காரணம் என்னவென்றால், சின்ன சூறாக்கள்ல கூட அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் வாழ்வு சம்பந்தமான சீரியஸான சில கருத்துக்களை அங்கே சொல்லியிருக்கிறார். மனிதன் திசை மாறி செல்கின்ற மனிதனை சரியான திசையை நோக்கி, பாதையை நோக்கி அழைப்பு விடுக்கின்ற ஒரு துணியிலே அல்லாஹ் தஆலா இந்த பிரயோகங்களை கையாண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்தையும் பாருங்கள். சூரத்துல் ஜாசியால 24வது வசனத்தில் குர்ஆன் இறங்குகின்ற ஒரு காலப்பிரிவிலே மனிதர்களில் பலர் வாழ்க்கை என்றால் என்ன என்பது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்த அல்லது அவங்கள்ட்ட இருந்த மனப்பதிவு சம்பந்தமாக குர்ஆன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த வாழ்க்கை, எங்களுடைய இந்த வாழ்க்கை என்பது நமூத்து வனஹையா, மரணிக்கிறதும் வாழ்வதும் தான், அதாவது பிறக்கிறதும் சாவுவதும் அன்றி எமது வாழ்வுக்கு இருக்காங்கள வேற எந்த லட்சியமும் கிடையாது என்று அவர்கள் சொன்னார்கள். வலா யுஹுலிகுனா இல்ல தஹர், காலம்தான் எங்களை அழிக்கிறது, எனவே காலத்தோடு சேர்ந்து நாங்கள் அழிந்து செல்கிறோம். வயது செல்ல 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 எங்களுக்கு மரணம் வருகிறது, அதோடு முடிந்து விடுகிறது. பிறக்கிறோம், அதோட கொஞ்சம் காலம் வாழுகிறோம், அதோடு சேர்த்து நாங்கள் செத்து போகிறோம், மரணித்து போகிறோம், அதோட லைஃப் முடிச்சு.
என்று மனிதர்களில் பலர் இந்த வாழ்க்கை சம்பந்தமான இப்படி ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி பேசுகின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லா காலத்திலையும் இருந்து வந்திருக்கிறார் என்று அது மிச்சம் அதிகமாக இருப்பதனை நாங்கள் பார்க்குறோம். எனவே ஒரு வகையான லைஃப் என்ன என்றால் பிறக்கிறது, அதுக்கு இடைப்பட்ட மரணிக்கிறது, பிறப்புக்கும் மரணிப்புக்கும் இந்த மௌத்துக்கும் இடைப்பட்ட அந்த காலப்பிரிவு அவர்கள் நினைக்கிற மாதிரி வாழ்கிறது. எனவே அதுக்கு பின்ன இன்னொரு வாழ்வு இல்லை என்று சொல்கிறது. இப்படியான ஒரு இந்த சடவாத நாத்திகவாத சிந்தனைகள் பல போது மனிதர்கள் இருக்கிறது. எனவே வாழ்க்கை சம்பந்தமான இந்த பார்வைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறார். மனிதர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார். ஹயாத்தோடு பிறகு பிறக்கிறது, வாழ்றது, அனுபவிக்கிறது, பிறகு மரணிக்கிறது, அதோடு முடிஞ்சு வாழ்க்கை. இப்படி வாழ்க்கை சம்பந்தமான வித்தியாசமான கருத்துக்கள், சிந்தனைகள், அற்பமான இலக்குகள், எனவே கிட்டத்தட்ட மிருகத்தனமான சிந்தனைகள், மிருகங்கள் போன்று வாழ்வது, அனுபவிக்கிறது, இறப்பது என்பது போன்ற ஸ்டைலில் மனுஷன் வாழ்க்கையை புரிந்து வைத்திருக்கிறான். ஏன்னா இலக்கு தவறி வாழுகின்ற இந்த மனிதனை வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்கின்ற ஒரு அமைப்பில் தான் நாங்கள் விளக்கத்துக்கு அடுத்திருக்கின்ற யா ஐயுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி, ஏ மனிதா, நிச்சயமாக நீ கடுமையாக இந்த உலகத்திலே உழைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த உழைப்பு உலக வாழ்வோடு முடிய மாட்டாது. இலா ரப்பிக்க, உமது இறைச்சகனை நோக்கித்தான் அந்த உழைப்பு இருக்கிறது. இறைவனை மறந்து யாருடைய உழைப்பும் உலகத்தில் இருக்க மாட்டாது. எனவே இந்த உலகத்துக்கு பின்னால் உலகத்தை இயக்குகின்ற ஒரு ரப் என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அதனை நோக்கித்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டி இருக்கிறார். எனவே மனிதர்கள் இறைச்சகனை விட்டு பிரிந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. பிறகு ஃபமுலாக்கை, அந்த வாழ்வுக்கு கணக்கு செலுத்த வேண்டும். அதுதான் மறுமை வாழ்வு என்று அல்லாஹ் தஆலா சூரத்து இன்ஷிகாக்கிலே 6வது ஆயத்திலே சொல்கிறார். எனவே எங்கே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ரப்புல் ஆலமீனை விட்டு உனது வாழ்வை திசை மாற்றிய காரணம் என்ன? இந்த வாழ்வு வெறுமனே பிறக்கிறதும் இறக்கிறதும் அது கிடப்பட்ட வாழ்வை என்ஜாய் பண்ணுவதும் என்று நினைச்சு கொண்டிருக்கிற இந்த மாதிரியான அந்த சிந்தனைகளை எல்லாம் முறியடித்து அல்லாஹ் தஆலா சூரத்து இன்ஷிகாக்கிலே வாழ்வு பற்றிய அழகான ஒரு தெளிவை முன்வைப்பதை நாங்கள் ஆரம்பமாக விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து 2வது, இந்த சூரத்து இன்ஷிகாக்குடைய 6வது வசனத்தை நாங்கள் விளங்குகின்ற பொழுது விளைவை இலக்காக கொண்ட வாழ்க்கை தான் எமது வாழ்க்கை என்ற கருத்து இன்னும் ஓரளவு ஆழமாக இந்த சூறாவுடைய கட்டமைப்பை வைத்து எமக்கு புரிந்து கொள்ளலாம். சூரத்து இன்ஷிகாக்குடைய 6வது வசனம் தானே யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகிஹன் வந்திருக்கிறது. ஆனால் முன்னுக்கு இன்னும் 5 வசனங்கள் இருக்கின்றன. அதுக்கு பின்னாலும் இன்னும் பல ஆயத்துக்களையும் நாங்கள் சூரத்து இன்ஷிகாக்கிலே பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுக்கு இன்ஷிகாக்னு பெயரிட்டு இருக்கிறார். இன்ஷிகாக்னா பிளத்தல், பிளக்கிறது. அஸ்ஸமா, முழு பிரபஞ்சமும் பிளத்தல், அழிதல் என்ற கருத்து தான் அந்த பிரயோகம் காட்டுகிறது. எப்படி அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார்னா இந்த சூறாவை இதஸ்ஸமா உன் ஷக்கத், வானம் பிளக்கின்ற பொழுது, அது பிரபஞ்சம் அழிகின்ற பொழுது, வஅதினத் லிரப்பிஹா, அந்த பிரபஞ்சம் அந்த வானம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விடும். முழு பிரபஞ்சமும் ரப்புக்கு முன்னால் தான் இயங்கிக் கொண்டிருக்குது. இப்போ அந்த குர்ஆன் பிரயோகத்தை வஅதினத் லிரப்பிஹா, இந்த சமான்னு சொல்கின்ற பிரபஞ்ச செட்டப், அல்ல வானம் என்ற பிரமாணமான அந்த படைப்பு லிரப்பிஹா, அதில் என்ன செவிமடுக்கிறது, கட்டுப்படுகிறது. அதனுடைய இறைச்சகனுக்கு கட்டுப்பட்டு விடும். இந்த பிரபஞ்சம் அழிகிறதுன்னு சொன்னால் தானாக அழிவதில்லை. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் பிரகாரம், கட்டளையின் பிரகாரம் அதுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது அழிவுக்கு உட்படும். அது அழிவுக்கு உட்படுவது என்பது அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். அது இன்னத்தில் ரப்பிஹா வஹக்கத், அப்படி அந்த அழைப்பு வருகின்ற பொழுதோ அது அழிந்து போவது அதன் மீது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இங்கு இந்த பிரபஞ்சம் அழிகிறது என்றதும் அது ரப்புல் ஆலமீனுடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் ஏற்படுத்தப்படுகிறது என்றதும் அல்லாஹ் தஆலா சூரத்து இன்ஷிகாக்கிலே ஆரம்ப 2 வசனத்தை சொல்கிறார். வைதல் அர்து முத்தத், திரும்ப பூமியானது நீட்டப்படுகிறது. அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் அந்த பிரபஞ்ச அழிவை தொடர்ந்தும் சொல்லிக்கொண்டு போகிறார். வாழ்கத் மாஃபிஹா வதஹல்லத், பூமியானது திரும்ப அதில் இருக்கிற உள்ளால் இருக்கிற அனைத்தையும் வெளியே தள்ளிவிட்டு அது வதஹல்லத், ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடுகிறது என்று அல்லாஹ் தஆலா பிறகு தொடர்ந்து அந்த வசனங்களில் சொல்லுகிறார்.
எனவே பிரபஞ்சம் அழிகிறது ஒரு பக்கம், இரண்டாவது அந்த பிரபஞ்சம் திரும்ப உருவாக்கப்படுகிறது மஹ்ஷர் மைதானம் என்ற பெயரிலே. அந்த நேரத்தில் பூமிக்குள்ளால் இருக்கின்ற அனைத்துமே வெளியே தூக்கி வீசப்பட்டு பூமி வெறுமனே ஒன்றுமில்லாததாக மாறிவிடுகிறது என்று சொல்கின்ற இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா திரும்ப வாதினத் லிரப்பிஹா வஹுக்கத் என்ற பிரயோகத்தை திரும்பவும் பயன்படுத்துகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேரில் தான் பிரபஞ்சம் அழிகிறதும், அதே நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் தான் திரும்ப இன்னொரு உலகம் உருவாக்கப்படுகிறது என்றும் அல்லாஹ் தஆலா சூரத் இன்ஷிகாக்குடைய ஆரம்ப 5 வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். எனவே பாரிய பிரபஞ்ச செட்டப் எங்களை சுற்றி இருக்க இந்த கேலக்சிஸ் எல்லாம் நாம் வெறும் பூமி மட்டுமல்ல முழு பிரபஞ்சமும் ஒரு பாரிய அழிவுக்கு உட்படுவதும் இந்த ரப்பண்ட பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா கையாண்டு அது இறைச்சனுடைய ஒரு ஒரு கொண்டோலில் தான் நடைபெறுகிறது என்று சொல்கிறார். திரும்பாத பிரபஞ்சம் அழிந்து மஹ்ஷர் மைதானம் உருவாக்கப்படுவதும் வஅதினத் லிரப்பிஹா வஹுக்கத், இறை அனுமதிக்கு ஏற்பதான் அந்த பூமி திரும்பவும் கட்டுப்பட்டு வேறொரு உலக ஒழுங்கொண்டு அங்கு உருவாக்கப்படுகிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படி பிரபஞ்ச அழிவையும் மஹ்ஷர் மைதானத்தையும் சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரு ஒழுங்கில் தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், யா ஐயுஹல் இன்சான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் கவனமாக இந்த ஆயத்துடைய ஒழுங்கை பாருங்கள். யா ஐயுஹல் இன்சான், ஏ மனிதா, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக, நீயும் இந்த உலகத்திலே பெரும் சிரமத்துக்கு மத்தியில் கடுமையான கஷ்டங்களுக்கு மத்தியிலே உழைத்து கொண்டிருக்கிறாய். இலா ரப்பிக, அந்த ரப்பண்ட பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கும் பயன்படுத்துகிறான். அதாவது மிச்ச கவனமாக இந்த சூறாவை எடுத்து பாருங்கள். பிரபஞ்சம் வானத்துக்கும் அல்லாஹ் தஆலா ரப்பண்ட பிரயோகத்தை கையாண்டார். பாரிய வானம் அல்லது பிரபஞ்சத்துக்கும் அல்லாஹ் தஆலா ரப்பண்ட பிரயோகத்தை கையாண்டு அதுவும் இறைச்சகனோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. திரும்ப அல்லாஹ் தஆலா அழிச்சு விட்டு மறு உலகம் உருவாக்கப்படுகிற நேரம் அந்த ரப்பண்ட பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா அங்கும் கையாண்டிருக்கிறார். எனவே உலக அழிவிலும் திரும்ப மற்றொரு உலகம் உருவாக்கப்படுகின்ற நேரம், மூன்றாவது மனித வாழ்வு என்று சொல்கின்ற என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கின்ற பொழுதும் இலா ரப்பிக இன்னக காதிகுன் இலா ரப்பிக கதஹா, உமது இறைச்சகனை நோக்கித்தான் நீ உழைக்க வேண்டும். எனவே உனது வாழ்வும் இறைவனோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உன்னை சுற்றி இருக்கின்ற பாரிய பிரபஞ்ச செட்டப், உலகத்தில் மழை பெய்வதாக இருந்தாலும், வெயில் வருவதாக இருந்தாலும், காலநிலை மாற்றங்களாக இருந்தாலும், உலகத்துடைய சூரியன் சந்திரனுடைய செயற்பாடாக இருந்தாலும், இரவு பகல் மாறி மாறி வருவதாக இருந்தாலும், இந்த உலகத்தில் அந்த தாவரங்கள் உருவாக்கமாக இருந்தாலும், சமுத்திரங்களுடைய செயற்பாடுகளாக இருந்தாலும், எல்லாம் உலகத்தில் பயங்கரமான இந்த பிரபஞ்ச செட்டப் முழுக்க ரப்போடு பொருத்தப்படப்பட்டது. அதெல்லாம் நேச்சுரல் அல்ல, இயற்கையாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அல்ல. கண்டிப்பாக இதெல்லாம் இந்த ரப்புல் ஆலமுடைய அறிவுடைய ஆற்றலுடைய சக்தியுடைய விளைவாக அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வந்து அது மனித வாழ்வோடு சம்பந்தப்படுகிறது. மனிதன் வெறும் சுதந்திரமாக விடப்பட்டவன் அல்ல. யா ஐயுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக, உமது இறைச்சகனை நோக்கித்தான் நீ பயணிக்க வேண்டும். எனவே இந்த சூறாவுடைய கட்டமைப்பை ஓதுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது இதை ஒருவர் படிக்கிறதா இருந்தால், ஒருவர் வாசிப்பதாக இருந்தால், குர்ஆனை லேசாக ரீட் பண்ணுகின்ற பொழுதே அவரால் புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்வு எவ்வளவு திட்டமிட்டு ஒரு இலக்கோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதன் தானாக தோன்றிய ஒருவன் அல்ல. அவன் தான் விரும்புகின்ற பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள முடியாது. தனக்கென்று அற்பமான இலக்குகளை அடைந்து கொள்கின்ற ஒரு சுயநலவாதியாக, ஒரு அராஜகங்களை இயக்குகின்றவராக, பொறுப்புணர்ச்சிகள் அற்றவனாக ஒரு மனிதன் இருக்க முடியாது. கண்டிப்பாக அந்த மனிதனை இயக்குகின்ற, மனிதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ரப் இருக்கிறான் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இப்படி அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். விளைவாக அவன் அந்த ரப்புல் ஆலமீனை நேரடியாக சந்திக்க வேண்டி வரும். கொஞ்சம் அதை விட ஒரு அளவு சீரியஸான கருத்து. உங்கள் இறைச்சகனை நோக்கித்தான் உழைக்கிறாய் என்பது மட்டுமல்ல, அந்த உழைப்புக்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு கண்டிப்பாக நேரடியாகவே அவனை சந்திக்க வேண்டி வரும் என்று அல்லாஹ் தஆலா அதனை சம்பந்தப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அது இன்னும் ஓரளவு பரவலான ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கும். சந்திக்கிற நேரத்தில் வருகின்ற விளைவையும் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான். அது பின்னால் நீங்கள் பார்க்கலாம். சூரத் இன்ஷிகாஹ் கூட 7வது வசனத்திலிருந்து
ஃபாம்மாமன் ஊத்திய கிதாபஹூபி யமீனிஹி, வலது கையிலே ஒரு சாராருக்கு பட்டோலை வழங்கப்படும், இன்னொரு சாராருக்கு இடது கையில் அல்லது பின்புறமாக இருந்து பட்டோலை வழங்கப்படும் என்று சொல்லி ரிசல்ட்ஸை அல்லாஹ் அங்கே தொடர்ந்து சொல்லிக்கொண்டு போகிறார். இங்கு நாங்கள் விரிவாக அதனை விளங்கப்படுத்தவில்லை. எனவே இந்த மனிதன் வாழ்வு சூரத் இன்ஷிகாக்கை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுதோ இந்த பாரிய பிரபஞ்சமே அழிந்து போனாலும், எங்களை சுற்றி இருக்கின்ற மிக பாரிய பிரபஞ்சமே அழிந்து போனாலும், மனுஷன் செய்கின்ற அந்த கதா என்ற மனிதனால் உழைக்கப்பட்ட, மனிதனால் சம்பாதிக்கப்பட்ட, மனிதர் உலகத்தில் செஞ்ச நன்மையோ தீமையோ எல்லா பெரும் முயற்சிகளும் முறையாக பாதுகாக்கப்பட்டு விளைவுகள் அவனுக்கு மற்றொரு உலகத்தில் வழங்கப்பட இருக்கிறது. மனிதன் அவ்வளவு தூரம் பொறுப்புணர்ச்சியோடு வாழ வேண்டிய கடப்பாடு அவனுக்கு இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹு தாலா இன்ஷிகாக்களே இலக்குகளை கொண்ட வாழ்க்கை என்ற கருத்தை இந்த ஆயத்துகளுக்கு கூடாக விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவது இந்த ஆயத்தில் நாங்கள் அவதானிக்கின்ற இன்னொரு விடயமும் இருக்கிறது. மனித வாழ்வின் இயல்பு, அதை அல்லாஹ் தஆலா இந்த பிரயோகங்கள் கூட விளங்கப்படுத்துகிறான். ஏன்னா நாங்கள் பார்க்கின்ற இந்த 6வது ஆயத்திலே யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹா, இந்த கதஹ் என்ற சுப்புரத்தை முஃப்ரதாத் ஃபி கரீபுல் குர்ஆன் என்ற புத்தகத்திலே இமாம் அஸ்பஹானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த குர்ஆனிக் டிக்ஷனரி, குர்ஆனை விளங்குவதற்கு குர்ஆனுடைய சொற்பிரயோகங்களை விளங்குறதுக்கு குர்ஆனிக் டிக்ஷனரி இருக்குது. பல அறிஞர்கள் இமாம்கள் ஆரம்ப காலத்திலே அப்படியான நிறைய டிக்ஷனரிஸ்களை உருவாக்கினார். அதில் ஒன்று தான் அல் முஃப்ரதாத் ஃபி கரீபுல் குர்ஆன் சொல்கின்ற இமாம் அஸ்பஹானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அந்த புத்தகம். அதிலே அவர் கதஹ் என்ற பிரயோகத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது பொதுவாக கதஹ் என்று சொல்வது மனிதர்கள் செய்கின்ற மெனக்கட்டு செய்கின்ற எல்லா செயற்பாடுகளையும் குறிக்கும். நன்மை தீமை என்ற வேறுபாடு இல்லாமல் மனிதர்கள் எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு என்று அவர் விளங்கப்படுத்துகிறார். ஒரு சிந்தனை அது கூட ஒரு கதஹ் தான். ஒரு மனிதன் ஒன்றை சிந்திக்கிறான் என்றால் சிந்தித்து விட்டு தான் செயல்படுவார். சிந்திக்கிறதா இருந்தால், நினைக்கிறான் என்று இருந்தால், நினைக்கிறதும் சிந்தனையாக வருவதும் பிறகு அது உறுதி பூண்டப்படுகிறதும் அதுக்கு பிறகு தான் எக்ஷனாக அது மாறுவதும் அது வேலை திட்டமாகவும் செயற்பாடுகளாக மாறுறது என்று பல ப்ரோசஸ் இருக்குது. ஒரு செயற்பாடு உலகத்தில் நடைபெற வேண்டும் என்றால் திடீரென நடக்க மாட்டாது. உணர்வுகளாக வந்து பிறகு ஒரு சிந்தனையாக வந்து ஒரு கருத்தாக வந்து பிறகு அது கொஞ்சம் உறுதி பெற்று பிறகு மெல்ல 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 ஏதோ ஒரு மெத்தட்டில் எக்ஷனாக செயற்பாடுகளாக நடைமுறைகளாக வரும். எல்லாம் கதா என்று சொல்கிற அந்த பிரயோகத்தை அந்த மொழித்துறை சார்ந்த அறிஞர்கள் குர்ஆனுடைய டிக்ஷனரிகளிலே இந்த பிரயோகத்தை மிக அற்புதமாக அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ கதஹ் என்றால் அதுதான். பொதுவாக மனிதர்களுடைய சிந்தனையில் துவங்கி கடைசியாக எக்ஷனாக மாறுகின்ற வரும் வரைக்கும் இருக்கிற அந்த ஓவரால் ப்ரோசஸை குறிக்கும் கதஹ். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். மனுஷர்கள எந்த ஒரு ப்ரோசஸ்லையும் இருக்கிற நன்மையாகவும் இருக்கலாம், தீமை, அதெல்லாம் கதா. எனவே மனிதன் குறிப்பாக சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒரு மனிதன், புத்தி சுயாதீனம் உள்ள ஒரு மனிதன், வயது வந்த ஒரு மனிதன், ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு இருந்தால் அதுக்கு பிறகு அவனால் உலகத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற எந்த ஒரு வேலை திட்டத்துக்கும் பின்னாலும் சிரமங்கள் இருக்கும், கட்டாயம் உழைப்பு இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஒரு மானசீக ரீதியாக கஷ்டம் இருக்கும், உள ரீதியான கஷ்டம் இருக்கும், திரும்ப ஃபிசிக்கல்னு சொல்கிற உடம்பு ரீதியான கஷ்டம் இருக்கும். அதுக்கு நிறைய சில போது செலவழிக்க வேண்டி வரும், நேரத்தை செலவழிக்க வேண்டி வரும். அதே மாதிரி நிறைய கலந்துரையாடல்கள் செய்ய வேண்டி வரும், நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும், பல பொழுது. இப்படி 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 இந்த கதகன்ற அந்த பிரயோகம் இப்படி எல்லா வகையான விஷயங்களையும் காட்டும். அது தனி மனிதனாக இருந்து செய்கிறதா இருக்கிறோம், ஒரு சமூகமாக இருந்து, அமைப்பாக இருந்து, நிறுவனமாக இருந்து, ஒரு நாடாக இருந்து மேற்கொள்கின்ற வேலை திட்டங்களாக எல்லாம் கதா. மனிதன் வாழ்வே கதா. அதனால்தான் இமாம் ராகி அஸ்பஹானி அந்த கருத்தை, அந்த கதகன்ற பிரயோகத்தை அப்படி விளங்கப்படுத்துவார்கள். எனவே மனிதன் வாழ்வு கதகிலே தான் இருக்கிறது. யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன், இது மனித வாழ்வுடைய இயல்பு. அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறார். எனவே மனிதன் ஒரு சோம்பேறியாக இருக்க மாட்டான். மனிதன் என்பவன் ஆக்டிவாக இருப்பான்.
எந்த நேரம் ஒர்க் பண்ணுவான். கதகளை தான் இப்போ ஒரு வேலை முடிஞ்சால் இன்னொரு வேலையை செய்வார். அது கதகுடைய அமைப்பே அதுதான். ஒரு வேலை முடிஞ்சால் இன்னொரு வேலையை தொடங்குவார், அந்த வேலை முடிஞ்சால் மற்றொரு வேலையை தொடங்குவார். இதே மனிதன் வாழ்வு எப்போவுமே எக்ஷனில் தான் இருக்கும். மாறி 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 அவன் வேலையை செஞ்சு கொண்டே இருப்பான். ஏதோ ஒன்றுக்காக, நன்மைக்காகவோ தீமைக்காகவோ அவன நலனுக்காகவோ சமூக நலனுக்காகவோ ஏதோ ஒரு வகையில் மனுஷன் உழைத்து கொண்டு தான் இருக்குது. இது மனிதன் வாழ்வுடைய இயல்பை பற்றி பேசுகின்ற மிக அற்புதமான குர்ஆன் வசனம். எனவே பிரபஞ்சம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ மனிதனும் என்ன செய்கிறான், இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு வகை இயங்கிக் கொண்டிருக்கிறான். மனிதா இன்னக காதிஹ், நீ இயங்கிக் கொண்டே இருக்கிறாய் என்று அல்லாஹு தாலா அந்த பிரயோகத்திலே அந்த இயக்கத்தை பற்றி மனிதனுடைய செயற்பாட்டை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்வதாக பல அறிஞர்கள் வழங்கப்படுத்துவார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகிற நேரம், இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹா, நிச்சயமாக நீ உமது இரட்சகனை நோக்கி கடுமையாக கஷ்டப்படுகிறாய் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையுடைய இயல்பு என்றால் ஒப்போற்று ரீதியாக கஷ்டம் நிறைந்தது என்ற கருத்தை அவர் அற்புதமாக விளங்கப்படுத்துவார். அதாவது இந்த வாழ்க்கையுடைய நேச்சர் என்றால் மனுஷன் வாழ்க்கை ஒரு சுவன வாழ்க்கையுமா இருக்காது. 100% கம்ஃபர்டபுளான நல்ல வளமான வசதியான நினைச்சோன்னே எல்லாம் நடக்கிற மாதிரி அமைப்பு இந்த வாழ்க்கை நிச்சயமா இருக்காது என்ற கருத்தையும் இந்த ஆயத் உணர்த்துவதாக பல இமாம்கள் தஃப்சீர் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து அந்த பிரயோகத்தில் அந்த கருத்தும் இருக்கிறது. அதாவது மனிதன் வாழ்க்கையில் எதை செய்வதாக இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டி வரும், சிரமப்பட வேண்டி வரும். ஒரு நன்மையை சாதிப்பதாக இருந்தாலும் சரி, தீமையை சாதிப்பதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இந்த வாழ்க்கை ஓட மாட்டாது, தொடர மாட்டாது என்ற கருத்தை கதகண்ட பிரயோகம் காண்பிக்கிறது. எனவே இந்த வாழ்வு கஷ்டத்தோடு தான் பயணிக்கும். இந்த இயல்பு நாங்கள் மறந்துடக்கூடாது. உதாரணமாக உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், எங்கள்கிட்ட ஈமான் இருக்கிறதுன்னு சொன்னால் அல்லாஹு தாலாவோட நெருக்கமான வலுவான தொடர்பு வைத்திருக்கிற முஸ்லீம் என்ற காரணத்தினால இந்த வாழ்க்கை என்பது அற்புதமாக இயங்க மாட்டாது. ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையுடைய நேச்சரை அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் இந்த கதை இருக்கும். வித்தியாசமான வடிவங்களில் இருக்கலாம், தராதரங்கள் இருக்கலாம். அந்த கதை கண்டிப்பாக உலக வாழ்க்கையில் பிறந்தால் கடைசி வரங்காட்டி அந்த ஓட்டம் ஓடியே ஆக வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பொசிஷனை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு எடுக்கிற முயற்சிகளும் அதுக்கு எடுக்கின்ற உழைப்புகளும் ரிஸ்க்கும் பயங்கரமான கஷ்டப்படுகின்ற ஒழுங்குகளையும் பார்க்கின்ற பொழுது விளங்கும் அந்த கதை எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. ஒரு சாதாரணமாக ஒருவர் எக்ஸாம்லேயே படித்து பாஸ் ஆக வேண்டும் என்றிருந்தால் அதுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எடுத்து பார்த்தால் அவ்வளோ கதை இதை புளித்திருக்கிறது, பல கோர்சஸில் காப் பண்ணுறது, ராவ பகலாக படிக்கிறது, அதுக்கு பின்னால் பெரிய செலவினங்களை செய்கிறது, நேரத்தை செலவழிக்கிறது, பொருளாதாரத்தை செலவழிக்கிறது, பயணங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்வது, இப்படி பல பிறகுதான் ஒருவர் ஆளாகிறார், படித்து வருகிறார். எனவே கதா இந்த லைஃபுடைய அமைப்பு அதுதான். எல்லாம் அது குழந்தை வளர்ப்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி லைஃபாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு கதை ஒழுங்குல தான் போகும். இந்த நேச்சரை விளங்காவிட்டால் சில நேரங்களில் விரக்தி உருவாகும். ஏன் வாழ்க்கை இவ்வளவு தூரம் இது? பல போது நோய்கள் வரும், பயங்கரமான கஷ்டங்கள் வரும், ஒரு பொருளாதார நெருக்கடிகள் வரும், தோல்விகள் தொடர்ந்த நிலையில் சில போது இருக்கும். வெற்றி வரும், ஒரு பக்கம் தோல்வி வரும், லொஸ்ட் ஆகும், நஷ்டம் வரும், லாபம் வரும், பல இப்படி எதிர்பார்க்கிற ஒழுங்கில் இந்த உலகம் ஓட மாட்டாது. எவ்வளவோ திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கும், ஆனால் உலக ஒழுங்கு டோட்டலி மாறி இருக்கிற காரணத்தினால் சுமூகமாக இது பயணிக்க மாட்டாது. திட்டங்கள்லாம் முழுக்க மாறும். டேட் போட்டு ஷெடியூல் பண்ணி வைத்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து எங்களோட திட்டங்களை மறுபக்கத்துக்கு மாற்றிவிடும். அது ஆகப்பெரிய கதகாக மாறும். அதுக்கு எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கும். நான் உலகத்தில் அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு தனிமனுஷன்ற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையோட, சமூக வாழ்க்கையில, நாடுகள் ஒழுங்குகளில் எல்லா பிளானிங்கெல்லாம் போட்டும் ஆனால் மூவ் ஆகுது இல்லை. அது ஒரு இன்னொரு பயங்கர நஷ்டத்தையும் தோல்வியையும் ஒரு கதையையும் இப்படி இந்த லைஃபுடைய ஸ்டைல். இதனால் தான் அல்லாஹ்வுத்தாலா மிக பொருத்தமான பிரயோகத்தை அல்லாஹ்வுத்தாலா கையாண்டிருக்கிறார். அந்த குர்ஆன்ட சொற்பிரயோகங்களோட துல்லியமான கருத்தை மிகச் சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னக காது என்ற 2 முறை அல்லாஹ்வுத்தாலா கதஹ என்ற சொற்பிரயோகத்தை கையாண்டிருக்கிறார். காதிகுன் இலா ரப்பிக கதஹா, கடுமையாக நீங்கள் உமது இறைச்சகனை நோக்கி உழைக்க வேண்டும், கடுமையாக கஷ்டப்பட வேண்டும் என்ற பிரயோகத்தை அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருக்கிறார். பிறகு இமாம் தாஹிர் இப்னு ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய அந்த தஹரீர் வ தன்வீர் என்ற நூலிலே வழங்கப்படுத்தும் போது காதிஹ் என்ற பிரயோகத்தை ஃபாயிலாக அல்லாஹ்வுத்தாலா கையாண்டிருக்கிறான்னு சொல்கிறார்.
காதிஹ் என்றால் அதாவது நீ கஷ்டப்பட்டு விட்டாய் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. நீ தொடர்ந்தும் உமது இறைச்சேனை சந்திக்கும் வரைக்கும் அதனை நோக்கிய பாதையிலே தொடர்ந்தும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். தொடர்ந்தும் அதான் யாரும் சொல்ல முடியாது இந்த வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு விட்டுன்னு சொல்ல முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை, ஒரு டாஸ்க் முடிய இன்னொரு டாஸ்க், ஒரு பதவி முடிய இன்னொரு பதவி, ஒரு வேலை முடிய மற்றொரு வேலை என்று ஏதோ ஒரு வகையில் தான் இந்த வாழ்க்கை ஓடிக்கணும். கதா அந்த அல்லாஹ் தஆலா அந்த பிரயோகத்தை பாருங்கள். காதிகுன் தொடர்ந்தும் கஷ்டத்தோடு தான், போராட்டங்களோடு தான், தியாகங்களோடு தான், ரிஸ்குகளோடு தான் பயணிக்க வேண்டும், சேலஞ்சஸோடு தான் பயணிக்க வேண்டி வரும். அதெல்லாம் முடிய வந்து இது ஒரு மனுஷன் லைஃப்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை பாசிட்டிவாக தான் நாங்கள் எடுக்க வேண்டும். வாழ்க்கையெல்லாம் கஷ்டமாக போய்விட்டதுன்றதல்ல. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் அல்லாஹ் தஆலா உலகத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும், தொடர வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார். என்ன மௌத்து வரும் வரைக்கும் மனிதர்களோட லைஃப் இப்படி போய்கொண்டிருக்கும் என்ற கருத்தை அற்புதமாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தூங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே அவரது மகன் அப்துல்லா, அவரும் ஒரு மிகப்பெரிய அறிஞர், அவர் தன்னுடைய தந்தையிடம் சொன்னார், என்னிடத்தில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது, நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாக அதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னார். அது என்ன கேள்வி சொல்லுங்களே என்று கேட்ட பொழுது மகன் அப்துல்லா ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்கிறார்கள், வாழ்க்கையில் நிறைய தடங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சவால்கள், நோய்கள் என்று மாறி 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 பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. இது எப்போ முடிவுக்கு வரும்? எப்போது இந்த வாழ்க்கையில் இந்த தன்மை மாறும்? முழுக்க நிம்மதியான ரெஸ்டான ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு லைஃப் உருவாகும் என்று கேட்கப்பட்ட பொழுது அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் எல்லா பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவார் என்றிருந்தால் அவர் எப்பொழுதோ தனது வலது காலை சுவனத்தில் முதலாவது வைக்கிறாரோ அப்பொழுதுதான் அவ்வளவு பிரச்சனையும் தீரும். முதலாவது காலை கொண்டு போய் சுவனத்திலே மிதித்தால் அந்த செகண்டிலிருந்து தான் அவருக்கு சகல பிரச்சனையும் தீரும். அது வரைக்கும் வாழ்க்கை இப்படித்தான் ஓடும் என்று சொல்றார். இது அறிஞர்கள், நமது முன்னோர்கள், சலஃபுகள் இந்த வாழ்க்கை சம்பந்தமாக புரிந்து வைத்திருக்கின்ற அழகான ஒரு புரிதல். இந்த குர்ஆனிய வசனங்களின் பின்னணியில் புரியப்பட்ட ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது இப்படி ஒரு நேச்சரில் தான் பயணிக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது இந்த ஆயத்துக்கு மற்றொரு விளக்கம் இருக்கிறது என்றால், இன்னக்க காதிகுன் இலா ரப்பிக்க என்ற பிரயோகத்தை சொல்லும்போது வேறு சில அறிஞர்கள் சொல்வது என்றால், உமது இரட்சகனை நோக்கி நீ கடுமையாக உழைக்கிறாய் என்றால் நன்மைகளுக்காக உழைத்தல் என்ற கருத்தை இந்த ஆயத்து காண்பிக்கிறது. கெட்ட விஷயங்களுக்காக உழைக்கிறது என்றல்ல, நன்மைகளுக்காக உழைத்த என்ற இலா ரப்பிக்க, உமது இரட்சகனை இலக்காக கொண்டு வாழுகிறாய் என்ற பிரயோகம் அங்கு இருக்கிறது தானே. அதனால தான் இன்னக்க காதிகுன் இலா ரப்பிக்க, உம்முடைய இரட்சகனை நோக்கி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இரட்சகனுக்காக வாழுகிறாய். ஏன்னா அப்படி இறைவனை இலக்காக கொண்டு முன்னிறுத்தி ஒரு மனுஷன் வாழுகிற நேரத்தில் அதில் சில கஷ்டங்கள் இருக்கும். என்ற சூரத்துல் பலத்தில் அல்லாஹ் தஆலா லக்கத் ஹலக்கல் இன்சான ஃபீ கபது என்ற பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் மனிதன் வாழ்க்கையை கஷ்டத்துக்குள்ளால் வைத்திருக்கிறோம். அங்கே வருகின்ற கஷ்டம் என்றது என்னென்றால், பொதுவாக மனிதர்களுக்கு வருகின்ற எல்லா வகையான துன்பங்களும் பிரச்சனைகளும் சவால்களையும் தான் அந்த கபத் என்ற பிரயோகம் காண்பிக்கும். மனிதன் வாழ்க்கையோட நேச்சர் அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லியிருக்கிறார். சூரத்துல் இன்ஷிகாக்கில் வருகின்ற 6வது ஆயத்திலே இலா ரப்பிக கதிஹன் ஃபமுலாகி என்று சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்திருக்கிற இந்த கஷ்டம் என்பது பலத்தில் சொல்லப்படுகின்ற கஷ்டத்தை விட வித்தியாசமானது என்று இதை ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை விளங்கப்படுத்துகின்ற பலர் சொல்லுகின்ற கருத்து என்றால், அது பொதுவாக வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டம். இது நன்மைகளையும் நற்பணிகளையும் தவா பணிகளையும் சமூக மாற்ற பணிகளையும் அல்லது நன்மைகளை செய்கின்ற பொழுது ஹலால
பாதுகாப்பதற்காக, ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்காக, நன்மைகளை செய்வதற்காக மெனக்கெட வேண்டி வரும். அந்த கஷ்டத்தை தான் இந்த குர்ஆன் வசனம் குறிக்கிறது என்பது மற்றொரு விளக்கம். உண்மையில் இந்த எல்லா கருத்துக்களையும் சேர்த்து தான் நாங்கள் புரிய வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வகையில் பார்க்கிறேன், மனிதனே, நிச்சயமாக நீ உனது இரட்சகனை இலக்காக கொண்ட இந்த வாழ்க்கையில் நன்மைகளை சாதிக்கின்ற பொழுது அதிலேயும் நிறைய கஷ்டங்களை எல்லாம் நீ சகித்து கொள்ள வேண்டி வரும். கஷ்டத்தோடு தான் பயணிக்க வேண்டி வரும். உதாரணமாக நாங்கள் நோன்பு நோக்குறோம் என்றால் அது ஒரு பெரிய ஒரு தியாகத்தோடு கூடிய ஒரு இபாதத். அது ஒரு பெரிய ஒரு என்னத்தான் சொன்னாலும் அதனுடைய இயல்பு நிலையில் கதாக இருக்கிறது. அது நோன்பு என்ற நன்மையை சாதிப்பதற்காக எத்தனையோ தியாகங்களை செய்துதான் ஒரு மனிதன் அந்த நோன்பை நோக்கிறார், கதா. அதே போன்று ஒருவர் ஹலால் ஹராம் என்ற 2 வழிமுறைகளுக்குள்ள சம்பாதிக்கலாம், விரும்பினமாய் சம்பாதிக்கலாம். 2 மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஹலால், 2வது ஹராம். இந்த ஹலாலை தக்க வச்சு கொள்வதற்காக, பாதுகாத்து கொள்வதற்காக எவ்வளோ தியாகங்கள் செய்ய வேண்டி வரும். இந்த வியாபார உலகத்தில் இருக்கிறவருக்கு அது தெரியும். அப்போ பெரிய போராட்டங்கள், பெரிய கஷ்டங்கள், கடுமையான பொறுமைகள், பொய்களை தவிர்த்து, ஏமாற்றை தவிர்த்து, மோசடிகளை தவிர்த்து, பல வகையான குறுக்குத்தனமாக சம்பாதிக்கிற எல்லா வழிமுறைகளையும் தவிர்த்து தான் ஹலாலா சம்பாதிக்க வேண்டி வரும். அதில் ஒரு கதை, ஒரு கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். சம்பாதித்து விட்டு அதை முறையாக செலவழிக்க வேண்டி வரும். கண்டனிண்டமாய் செலவழிக்கவும் முடியாது. அதில் ஒரு கதை இருக்கும். அதுக்கு திரும்ப ஜகாத்து பார்க்க வேண்டி வரும். அதில் ஒரு கதை இருக்கும். அதே போன்று பிள்ளைகளை பொறுத்த, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த பிள்ளை வளர்ப்பு என்பது லேசான விஷயம் அல்ல. சரியாக பிள்ளைகளை முறையாக ஷேப் பண்ணுறதுக்காக, இஸ்லாமிக்கலை உருவாக்குவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், பிரயத்தனங்கள், ஒரு கதை. இப்படி ஒரு ஃபெமிலி லைஃபாக இருக்கலாம், வியாபார லைஃபாக இருக்கலாம், ஆன்மீக வாழ்வுன்னு சொல்கின்ற தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். ஒழுக்கம் இன்று இருக்கிற ஆகப்பெரிய சவால் என்னவென்றால் தன் ஒழுக்கத்தை, பார்வையை பாதுகாத்துக் கொள்வது, நாவை பாதுகாத்துக் கொள்வது, அங்கு அவயவங்களை பாதுகாத்துக் கொள்வது. இந்த மோசமான ஒரு கலாச்சாரங்கள் நிலவுகின்ற இந்த சூழ்நிலையில் ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வது, கற்பை பாதுகாத்துக் கொள்வது ஆகப்பெரிய கதை. இந்த இரட்சகனை முன்னிறுத்தி வாழுகின்ற ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி நிறைய சவால்களுக்கு முன்னால் நன்மைகளுக்குள்ளால் வாழுவதற்கு ஒரு பெரிய போராட்டமும் பெரிய ஒரு முயற்சியும் தேவைப்படுகிறது. அதே நேரம் தீமைகளை அழிப்பதற்காக, நன்மைகளை வாழ வைப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற தாவா பணி, இஸ்லாஹ் பணி, சமூக மாற்ற பணிகள், நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, நல்ல பணிகள், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண, அதுக்கு முன்னால் இருக்கிற சேலஞ்சஸ், சமூகத்திலே பெரிய வரவேற்பு இருக்க மாட்டாது, அங்கீகாரம் இருக்க மாட்டாது, பயங்கரமான விமர்சனங்களுக்கும், தேர்ட் கிளாஸான விமர்சனங்களுக்கும், இதெல்லாத்துக்கும் மத்தியில் இஸ்லாத்துடைய அந்த பணியை முன்னெடுக்கிறது ஆகப்பெரிய கதா. இலா ரப்பிக்க, உமது இரட்சகனுக்கு முன்னால் தான் அந்த பணி. இந்த கருத்தையும் அல்லாஹ் தஆலா மிக அற்புதமாக இந்த சூரத்து இன்ஷிகாக்குடைய 6வது வசனத்தை சொல்லியிருக்கிறார். யா அய்யுஹல் இன்சான் இன்னக, எனவே இந்த மனிதனே நன்மைகளை நாடி வாழ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நன்மைகளை நாடி இறைவனை முன்னிறுத்தி அவனுக்காக நீ உலகத்திலே உடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு, ஆன்மீக ரீதியாக தன்னை வளர்த்து கொண்டு, நன்மை உணர்வுகளோடு முழு வாழ்வையும் இஸ்லாம் சொல்லுகின்ற வளையர்களுக்குள்ளால நீங்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தையும் இலா ரப்பிக கதஹன் என்ற பிரயோகத்துக்கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது இந்த ஆயத்து உணர்த்துகின்ற மற்றொரு கருத்து. அடுத்து இந்த ஆயத்து சொல்லுகின்ற இன்னொரு கருத்து என்னென்றால், பிரபஞ்ச நீதி உழைப்பே வேண்டி நிற்கும். உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றிருந்தால் ஒரு நீதி இருக்கிறது. வெறுமனே முஸ்லீமாக இருந்ததற்காக சாதிக்க முடியாது. கண்டிப்பாக உலக நீதி, பிரபஞ்ச நீதி, இறை நீதி என்னவென்றால் அங்கே முஜாஹதா இருக்க வேண்டும், முயற்சிகள் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத் அன்கபூத்தில் 69 வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்லனா, யாரெல்லாம் எங்களுடைய விஷயங்களில் கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ நாங்கள் அவர்களுக்கு எங்களது பல பாதைகளை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காரு. எனவே அங்கே முஜாஹதான் சொல்கின்ற முயற்சிகள் அவசியம். பொதுவாக அல்லாஹு தஆலா யாரெல்லாம் முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த வழிகளை எல்லாம் செஞ்சு கொடுப்பா. யார் செஞ்சாலும் சரி.
உலகத்திலே வளப்படுத்துவதற்காக யாரெல்லாம் முயற்சிகளையும் அறிவையும் ஆற்றல்களையும் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் முன்னேறுவார்கள். அது பொதுவிதி. என்னை கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் தியாகங்களை செய்யாமல் பயணங்களை மேற்கொள்ளாமல் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் ஒரு விலையும் ஒருத்தருக்கும் காண முடியாது உலகத்தில். இப்போ யாரெல்லாம் அறிவை தியாகம் செஞ்சு திறமைகளை தியாகம் செஞ்சு வசதிகள் பொருளாதாரத்தை தியாகம் செஞ்சு நேரத்தை தியாகம் செஞ்சு ஒரு பெரிய கதை கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு தான் கண்டிப்பாக ஒன்றை அடைய வேண்டும். என்னை அல்லாஹ் தஆலாவை முன்னிறுத்தி வாழுகிறார் என்றால் உலகத்தை அழகாக வளப்படுத்த வேண்டும், தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், அவன் உலகத்தில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும். அதுக்கும் ஒரு பெரிய ஒரு முயற்சி அவசியம் என்ற கருத்தை கூட இந்த குர்ஆனிய வசனம் உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குல்லுன் நாஸ், ஒவ்வொரு மனிதனும் யகுது காலையிலே பயணிக்கிறார். யகுதுன்னா கதாண்டா காலையிலே பயணிக்கிறார். ஃபபாயிஉன் நஃப்ஸஹா, பயணித்து தன்னை விற்பனை செய்கிறார். நேரடியான மொழிபெயர்ப்பு, தன்னை விற்பனை செய்கிறார். விற்று ஃபமுஅத்திகுஹா, நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். இன்னும் சில அல்லது நரகத்திலே தன்னை நுழைவித்துக் கொள்கிறார் என்று மனிதர்களுடைய வாழ்க்கை பயணத்தை இரண்டாக பிரித்து அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார். மனுஷன் வாழ்க்கை எப்படி உதாரணம் சொன்னார்கள் என்றால் ஒரு பயணம் போகும், நீண்ட ஒரு ஜேர்னி, அது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் என்ன செய்வார் என்றால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் சொன்னால் நேரத்தை தன்னிடம் இருக்கின்ற அவ்வளோ மூலதனத்தையும் நன்மைகளுக்காக என்ன செய்கிறார்? தியாகம் செய்கிறார். அது கதா நன்மைகளுக்காக தியாகம் செஞ்சு அதனூடாக நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அப்படி ஒரு சமூகத்திலே அப்படியே ஒரு சாரார் மனிதர்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய லைஃபுடைய ஸ்டைலை பார்த்தால் அவ்வளோ கவனையும் கரிசனையும் என்னவென்றால் தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வளோ முயற்சிகளை செய்வார்கள். அதுக்கு பயணம் மேற்கொள்வது, அதுக்காக தொழுகிறது, அதுக்காக நோன்பு பிடிக்கிறது, ஹலாலாக சம்பாதிக்கிறது, பிள்ளைகளை முறையாக வளர்க்கிறது, சமூகத்துக்கு பங்களிப்புகளை செய்கிறது, இப்படி அந்த லைஃப் என்னென்னா அந்த முழுக்க அந்த பயணத்தில் அனைத்தையும் அவர் துறக்கிறார், இழக்கிறார். ஃபபாயிஉன் நஃப்ஸஹான்னு தான் சொல்கிறார். தன்னையே விற்கிறார், முழுமையாக முதலீடு செய்கிறார், அனைத்தையும் முதலீடு செய்கிறார். எதுக்காக என்றால் முழு கன்சர்ன் என்றால் நரகத்திலிருந்து அவர் தன்னை பாதுகாப்பார். இன்னொரு சாராயிக்கிறார், அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தால் ஆள் கொள்றதும் பொய் பேசுறதும் கரப்ஷனில் ஈடுபடுறதும் ஒழுக்கச்சீர்களில் ஈடுபடுறதும் ஒரு வகையான கட்டுப்பாடும் இல்லாத லைஃப்பில் இருக்கிறதும் இப்படி மனுஷர்களை பாதிக்க வைக்கிறதும் ஹேர்ட் பண்ணுறதும் இப்படி பார்த்தால் அவருடைய லைஃபையே அர்ப்பணம் செஞ்சிருக்கிறார் அல்லது இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். எதுக்குன்னு சொன்னால் ஸ்டைலை பார்த்தால் வெறும் நரகத்துக்குரிய எரிபொருட்களாக அவர் மாறுவார். அங்கு தான் அவர் லைஃப் முடியும். இப்போ ரெண்டு வகையான பயணங்களை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்தாலும் கூட ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி ஒன்று நன்மைகளுக்காகவும் ஒரு கூட்டம் உழைத்து கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் தீமைகளுக்காகவும் உழைத்து கொண்டு இருக்கிறது. இந்த கதையுடைய வடிவம் ரெண்டுமா இருக்கும். எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. எனவே கடைசியாக ரெண்டுடைய விளைவையும் அவர் கண்டுகொள்வார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அது இந்த குர்ஆனிய வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற ஆயத்தாக பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய இரட்சகர் என்ற பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா இங்கே கையாண்டிருக்கிறான். இலா ரப்பிக, உம்முடைய இரட்சகனை நோக்கி. உமது இரட்சகன் சொல்கிற நேரம் நாங்கள் பார்க்குறோம், அந்த மனுஷன் வாழ்வு இறைவனுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் ஓரளவு. இலா ரப்பிக யா அய்யுஹன் நிஸா இன்னக காதிகுன், யாரும் அல்லாஹ் தஆலாவை மறந்து அல்லாஹ்வுக்கு மறைந்து எந்த செயற்பாடையும் செய்ய முடியாது. இலா ரப்பிக, உமது இரட்சகருக்கு முன்னால் தான் இயங்க வேண்டும். நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும், என்னதான் பெரிய கேம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, நன்மைகளை செய்கிறதா இருந்தாலும் சரி, தீமைகளை செஞ்சாலும் சரி, மறைச்சி செஞ்சாலும் சரி, வெளிப்படையாக செஞ்சாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை மீறி உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது. அவ்வளோ உழைப்பு முயற்சியும் இறைவனுடைய கண்காணிப்புக்கு உட்பட்டது, அவனுடைய மிகப்பெரிய சூப்பர்விஷனுக்கும் அந்த மானிட்டருக்கும் உட்பட்டதாகத்தான் இருக்கும் என்ற கருத்தை இலா ரப்பிக் என்ற பிரயோகம் காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக நாங்கள் ஐந்தாவதாக பார்க்குறோம், இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா அற்புதமாக மறுமை வாழ்வை சம்பந்தப்படுத்திக்கிறான். எப்படி சம்பந்தப்படுத்திக்கிறான் என்றால் ஃப முலாக்கீஹி,
அதாவது ஒருவன் கடுமையாக உழைத்து கடைசியாக மரணிக்கிறார், உலகத்துக்கு பிரியாவிடை கொடுக்கிறார், அவருடைய வாழ்வு அதோடு முற்று பெறுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதனை தொடர்ந்து என்றால் அதனை தொடர்ந்து என்ன செய்கிறான், அந்த கதஹ் வாழ்வும் முடிஞ்சு. இப்போ கதஹ் வாழ்ந்த உலகத்தில் எடுக்கப்படுற அனைத்து முயற்சிகளும் முடிஞ்ச பிறகு முலாக்கேஹி லாக்கான்னா நேரடியாக மீட் பண்ணினான். இங்கே நீங்கள் பார்க்கலாம் முலாக்கேஹி இந்த ஹான்னு சொல்கிறது எதனை நோக்கி மீளும் என்றால் 2 வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று அது ரப்ப என்ற பிரயோகத்தை நோக்கி மீளும். இலா ரப்பிக்கன்னு வருதுன்னு அவனது இறைச்சகனை அவன் நேரடியாக சந்திப்பான் என்பது ஒரு கருத்து. ரப்புல் ஆலமீனை சந்திப்பான் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னவென்றால் அந்த ஹீ என்பது கதகை நோக்கி மீளும். கதகன்னு சொன்னால் ஒரு மனிதன் உலகத்தில் செய்கின்ற நன்மையோ தீமையோ ஏதோ முயற்சிகள் எஃபர்ட்ஸ் அவனால் எடுக்கப்படுகின்ற எல்லா வகையான எஃபர்ட்ஸ் முயற்சிகளை அந்த கதகண்ட பிரயோகத்துக்கும் மீறும். அப்படியா இருந்தால் அந்த மனிதன் மரணத்துக்கு பிறகு அவனது செயல்களுக்கான விளைவுகளையும் சந்திப்பான், கண்டுகொள்வான். 2 கருத்தும் இந்த ஆயத்துக்கு வழங்கப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த 2 கருத்துமே மிக பொருத்தமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது நேரடியாக அவன் அல்லாஹ் தஆலாவை சந்திக்கிறான், 2வது நேரடியாக அவன் உலகத்தில் எடுத்த அவ்வளவு முயற்சிகளையும் ஒரு நாளும் வீணாக போவதில்லை, அவ்வளவை அவன் கண்ணால் காண்பான், நேரடியாக கண்டுகொள்வான், அது நன்மையோ தீமையோ. எனவே மறுமை வாழ்வு மிக பொறுப்புணர்ச்சியோடு கொண்ட ஒரு வாழ்வு. உலகத்தில் எடுக்கின்ற எந்த முயற்சியும் எந்த ஒரு கதாவும் அதை எடுக்கிற மனுஷனுக்கு வருகின்ற துன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், சவால்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், சாதனைகளாக இருக்கலாம், எல்லா கதகும் சேர்ந்து அவன் அல்லாஹ் தஆலா அங்கே மறுமையிலே கண்டுகொள்வான். அப்படியா இருந்துன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த செயல்கள் அனைத்தும் காண்பிக்கப்படும். அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுக்கு அந்த செயற்பாடுகளை காண்பிப்பான், விளைவுகளோடு சேர்த்து காண்பிப்பான். எனவே உலக வாழ்வு அர்த்தம் இல்லாமல் முடிய மாட்டாது, இலக்கோடு கூடியது. இதை உலகத்தில் செய்கின்ற அவ்வளோ செயற்பாடுகளும் முறையாக பதிவு செய்யப்பட்டு விளைவுகள் வழங்கப்படும். இதனை அல்லாஹ் தஆலா சூரத்து கஹ்ஃப்ல 49 வசனத்திலே வவஜது மா அமிலு ஹாதிரா என்று சொல்லி காட்டுகிறார். மனிதர்கள் அவ்வளவு பேரும் வஜது மா அமிலு தாங்கள் உலகத்திலே செஞ்ச எல்லா அமல்களையும், அமல் சொன்னால் செயற்பாடுகள், எல்லா செயற்பாடுகள் மா அமிலு மா என்பது அனைத்தும் என்ற கருத்தை காட்டும். அனைத்து செயற்பாடுகளையும் அனைத்து கதகுகளையும் ஹாதிரா நேருக்கு நேராக கண்டுகொள்வார் என்ன அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகிறது. ஒன்றும் மிஸ் ஆக மாட்டாது, அவ்வளோ டாக்குமெண்டட், எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும், முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். எனவே இந்த வாழ்வு இதன் காரணமாக சீரியஸாக மாறும். எனவே யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி. இப்போ இந்த ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஏ மனிதா, உனது இறைச்சிகளை நோக்கியதாக நீ உழைத்து கொண்டிருக்கிறாய், விளைவாக உனது உழைப்பை நீ கண்டுகொள்வாய், உனது முயற்சிகளை நீ கண்டுகொள்வாய். நீ உலகத்தில் எடுத்த எல்லா முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் எல்லா அடைவுகளையும் சாதனைகளையும் நன்மைகளையும் ஏன் தீமைகள் உட்பட அனைத்தையும் நீ கண்டுகொள்வாய். அதுதான் இந்த. எனவே தான் சூரத் இன்ஷிக்காக்குடைய ரூஹாக ஆன்மாவாக அல்லாஹ் தஆலா பொதுவாக அறிஞர்கள் இந்த 6வது வசனத்தை சுட்டி காட்டுவார். இதுதான் நாங்கள் பார்க்குற மிக முக்கியமான விஷயம். கடைசியாக நாங்கள் இந்த உலக வாழ்வுக்கு பிரியாவிடை அளித்துவிட்டு தான் எடுத்துக்கொண்ட எல்லா முன்னெடுப்புகளையும் மறுமையில் காண்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா 7வது வசனத்திலே என்ன சொல்கிறான் என்றால், அந்த உலகத்தை எடுத்துக்கொண்ட எல்லா கஷ்டங்களும் பாசிட்டிவாக மாறி நல்லா அமைஞ்சிட்டால் ஃபாம்மா மனூத்திய கிதாபஹு, யாருடைய பட்டோலை வலது கையிலே வழங்கப்படுமோ வசோப ஹாசபு ஹிசாபை யசீரா, இலகுவான முறையில் அவர் விசாரிக்கப்பட்டு சூரத்தில் நுழைவார் என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லிக் கொண்டு செல்கிறான். பின்னால் யாருடைய பட்டோலை இடது கரத்திலோ அல்லது பின்புறத்தாலே வழங்கப்படுமோ அவர் தோல்வி அடைவார் என்று சொல்லுகிறார். எனவே இந்த மனிதர்கள் இவ்வளோ வாழ்க்கையை பெற்று ஒரு ஆயுளை பெற்று 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் என்று வாழ்ந்து கடைசியாக வலக்கையிலே பட்டோலை பெற வேண்டும் அல்லது சுவனம் செல்ல வேண்டும்
விசாரணைகள் எதுவும் இல்லாமல் சுவனம் நுழைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் வாழ வேண்டும் என்ற தோரணையிலே அல்லாஹ் தஆலா சூரத் இன்ஷிகாக்கிலே தோல்வி அடைந்த மனிதனை சொல்ல முன்னால வெற்றி அடைந்த மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். 6வது வசனம் முடிந்த உடனே அவர் மரணித்த உடனே வலது கையில் பட்டோலை வழங்கப்படும் என்று அந்த குர்ஆன் ஒழுங்கப்படித்தான் வருகிறது. ஃபமுலாகிஹி ஃபஅம்மா மன் ஊதிய பிகிதாபஹு பியமீனி, அவர் யாருடைய பட்டோலை வலது கரத்தில் வழங்கப்படுமோ அவர் உடனடியாக சூரக்கு நுழைவான். இது வாழ்க்கையை வெற்றியில் முடிவடைய வேண்டும், தோல்வி அடையக்கூடாது என்பது குர்ஆனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதையும் இந்த ஆயத்தில் கூட நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கடைசியாக முடிவுரையாக நாங்கள் சொல்கிறதா இருந்தால் இதுவரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண பாயிண்டிலே முதலாவது இறை கண்காணிப்புக்கு உட்பட்ட வாழ்க்கையை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் பெற வேண்டிய முக்கியமான மெசேஜ். இன்றைக்கு நாங்கள் படித்த இந்த ஆயத்திலே சூரத் இன்ஷிகாக்குடைய 6வது ஆயத்திலே யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன் ஃபமுலாகிஹ், மனிதா உமது இறைச்சகனை நோக்கி நீ கடுமையாக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறாய், அவனை இறுதியாக நீ சந்தித்து கொள்வாய். இந்த ஆயத்திலே எடுக்கிற முக்கியமான படிப்பினை என்றால் இறை கண்காணிப்புக்குட்பட்ட வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் பாயிண்ட். எனவே அதுதான் எங்களோட முடிவாக மாற வேண்டும். 2வது, மனிதன் உழைப்பு, மனிதன் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் கனதி மிக்கது, பாரம் மிக்கது, நாளை மறுமை நாளில் பெரும் வெகுமதிகளை பெற்று தருகிறது என்ற கருத்தை தருகிறது. 3வது, மரணம் வரும் வரை மனிதன் தொடர்ந்தும் நன்மைகளுக்காக உழைக்க வேண்டும். தன்னுடைய இறுதி அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும் வரைக்கும் எப்பொழுது நல்ல சிந்தனைகளோடு, நல்ல கருத்துக்களோடு, நல்ல மனோநிலையோடு வாழ வேண்டும், நன்மைகளை சிந்திக்க வேண்டும், செய்ய வேண்டும். இப்படி ஒரு சிந்தனை ஒன்றை நாங்கள் கட்டியெழுப்பி கொண்டு வாழ வேண்டும். அது இலா ரப்பிக எதர்ச்சனை நோக்கியதாகவும் மரணம் வரும் வரைக்கும் அது பணி தொடர வேண்டும். அதுதான் வாழ்வாக மாற வேண்டும். எனவே நன்மையை நோக்கிய வாழ்வாக எமது வாழ்வு மாற வேண்டும் என்ற கருத்தையெல்லாம் இந்த சூரத் இன்ஷிகாக்குடைய 6வது வசனம் சொல்லுகிறது. இது அல்லாஹ் தஆலா இந்த அடிப்படையில் வாழ்க்கையை சரியாக புரிந்து நன்மைகளை இலக்காக கொண்டு வாழ்வதற்கு அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.